அன்பான பெற்றோரே, உங்களோடு ஒரு சில நிமிடங்கள். ஒரு பெற்றோரா நாம நம்ம குழந்தைங்க கிட்ட எப்படி இருக்கிறோம்? அவங்களுக்காக நாம நம்மளோட நேரத்த எப்படி, எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? அவங்களோட ஏக்கங்கள நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதாவது நமக்கு தெரியுமா? அல்லது பணத்தினால அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி குடுக்கறது மூலமா அவங்க தேவையெல்லாம் நம்ம நிறைவு செஞ்சுட்டோம்னு நினைக்கிறோமா? அன்பு பெற்றோரே, இங்க தான் நாம தப்பு பண்றோம். நம்மளோட பணத்தினால அவங்களோட தேவையெல்லாம் நிறைவு செய்றது மூலமா, அவங்க மேல நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, நம்மளோட அருகாமை, நம்மளுடைய தொடுதல், இதுதான் நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்ப வெளிக்காட்டக்கூடிய சில செயல்கள். அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம இது மூலமா தான் புரிய வைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பெற்றோரோட கவலை என்னன்னா, வயசானதுக்கு அப்புறமா என் பிள்ளைங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். சின்ன வயசுல நாம அவங்களுக்காக நேரம் ஒதுக்காம, நம்மளோட நேரத்த நமக்கு பிடிச்ச சீரியலுக்காகவும், இல்ல நிறைய நேரம் நம்மளுடைய செல்ஃபோன்லயும் நாம செலவழிச்சது தான் இதுக்கான ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு மனத நெருடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வீட்டோட பேரோ அன்னை இல்லம். அன்னை வாழ்வதோ முதியோர் இல்லம். இந்த நிலைமை வராம இருக்கணும்னா, நம்ம குழந்தைங்களோட நாம நம்ம நேரத்த செலவிடணும். முக்கியமா உணவு உண்ணுகிற நேரம். குடும்பமா உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிடுற அந்த நேரம் வேற எந்த செயல்களுக்கும் இடம் கொடுக்காம, குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி, சிரிச்சு, நம்மளோட உணர்வுகள பகிர்ந்துக்கிறது மூலமா, நம்ம குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு பந்தத்த நம்ம கட்டி காத்துட்டே இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய குடும்பம் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரியாம ஒற்றுமையா இருக்கும். இப்படி வசிக்கிற குடும்பங்கள் வாழ்ற குழந்தைங்க கூட தன்னோட பெற்றோர என்னைக்குமே தனியா விட்டுட்டு போற நிலைமை என்னைக்கும் வராது. ஒரு குட்டி கதை. ஒரு சின்ன பையன். அவன் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான். அம்மா, அம்மா, நீங்க ஏன் நம்ம வீட்டு பீரோ சாவிய என்ன பார்த்துக்கிற ஆயா கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு கேட்டான். அம்மா சொன்னாங்க, அது எப்படிடா கொடுக்க முடியும்? அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பையன் கேட்டான், ஏம்மா அதை விடுங்க, நம்ம ஏடிஎம் கார்டை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க நகையெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படின்னு அடுக்கடுக்கா கேட்டுட்டே போனான். அம்மா இப்போ கோபத்தோட சொன்னாங்க, ஏண்டா இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எவ்வளோ விலை மதிக்க முடியாததுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு திருப்பியும் சொன்னாங்க, இதெல்லாம் நம்மளோட சொத்து இல்லையா? அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பையனோட முறை. அவன் அமைதியா கேட்டான், அப்பா, அம்மா, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதையெல்லாம் என்னை பார்த்துக்கிற ஆயா கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நகை, பணம், ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு வேற சொல்றீங்க. அப்போ என்ன மட்டும் ஆயா கிட்ட விட்டுட்டு போறீங்களே, நான் உங்களோட சொத்து இல்லையாம்மா? இப்படி கேட்டான். இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்மள மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் நம்மளும் இந்த நொடியில சிந்திப்போமா?